பேசியிருக்காரு. ஆமா, அதிமுக அனைவரும் ஒன்றிணைந்தாதான் இந்த தேர்தலை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் 10 நாட்கள் கெடு கொடுத்திருக்காரு. 10 நாட்கள ஒன்றிணையல அப்படின்னா ஒற்றை கருத்துள்ள அனைவரையும் ஒன்றிணைக்க போறேன் அப்படின்னு. ஆமா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முன்னாள் அமைச்சரா உங்களுடைய கருத்து. இன்னைக்குதான் கழகத்தினுடைய விசுவாசம் மிக்க 1.5 கோடி தொண்டர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த இயக்கத்திற்காக எவ்வளவோ தியாகங்களை செய்த கழக தோழர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அருமையான நாள், பொன்னான நாள். அருமை அண்ணன் செங்கோட்டையன் சிறப்பானதொரு பேட்டியை கொடுத்திருக்கின்றார். ஒன்றுபட்டால்தான் கழகம் தலைக்கும், ஒன்றுபட்டால்தான் மீண்டும் கழக ஆட்சி உருவாகும். இப்படியே பிரிஞ்சு மனத்தளவுல நம்ம வலுவா இருக்கோம் அப்படின்னு ஒரு தவறான தகவலை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு வரலாறு மிக்க ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலை எல்லாத்துக்கும் வந்துடும். அதை தவிர்க்கணும்னா கழகம் ஒன்றிணைய வேண்டும். கழகம் ஒன்றிணையறதுக்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தோம். அத்தனை முயற்சியும் எங்களுக்கு முறியடிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு மனம் திறந்து நான் பேட்டி அளிக்கிறேன்னு இன்னைக்கு சிறப்பானது ஒரு பேட்டியை அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் OPS அவர்களும் அதே கருத்துடைய அருமை அண்ணன் எங்களுடைய சோழமண்டல தளபதி கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் RV அவர்களும் கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் நாங்கள்லாம் ஒருமித்த கருத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் இத்தகைய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கருத்தினை அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இது கழகத்தில் உள்ள 1.5 கோடி தொண்டர்களும் வரவேற்கத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.